நான் கர்த்தர் செய்கிற 3 காரியங்கள், கடைசி நாட்களில் கர்த்தர் செய்கிற 3 காரியங்கள், எழுப்புதலின் நாட்களில் கர்த்தர் செய்கிற 3 காரியங்கள் என்ற தலைப்பில் 3 காரியத்தை வரிசையில் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். கடைசி நாட்களில் கர்த்தர் செய்கிற 3 காரியங்கள் என்ன? இல்லையானால் இந்த எழுப்புதலின் நாட்களில் கர்த்தர் செய்கிற 3 காரியங்கள் என்ன? ஒன்று, அஸ்திபாரங்களை அசைப்பார். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, அஸ்திபாரங்களை அசைப்பார். சத்தமா சொல்லுங்க, அஸ்திபாரங்களை அசைப்பார். 2, அடிக்காயங்களை குணமாக்குவார். சொல்லுங்க, அடிக்காயங்களை குணமாக்குவார். 3வது, அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்புவார். ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஹோலி லேண்ட் டிவியை குறித்து எனக்கு புக் பண்ண பொழுதே எங்க சர்ச்சில் 21 days பிரேயர் நடக்கிறது. அங்க இவ்வளவு நேரம் அங்க உட்கார்ந்து கொண்டு தான் வந்தேன். பொதுவாக நான் வெளியே போகிறது இல்லை, ஆனா ஏதோ ஒரு ரீசன்ல நான் வர்றேன்னு சொல்லிட்டேன். ஆகிலும் இந்த நாளில் உங்களோடு நிற்பது ஒரு பெரிய பாக்கியம். எனவே இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். 3 காரியத்தை சொல்ல விரும்புறேன். உங்க அஸ்திபாரங்களை கர்த்தர் அசைக்க போகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, சத்துரு கட்டி வச்ச ஒரு அஸ்திபாரங்களை கர்த்தர் அசைக்க விரும்புகிறார். சத்துருடைய திட்டங்களை கர்த்தர் அசைக்க விரும்புகிறார். சில அஸ்திபாரங்களை, சத்துருடைய திட்டங்களை கர்த்தர் இந்த ராத்திரி அசைக்க விரும்புகிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. நம்பர் 2, சில காயங்கள், காயப்பட்டவங்க இங்க இருப்பாங்க. உள்ளான காயங்கள், அடிக்காயங்களை கர்த்தர் இந்த ராத்திரி ஆற்றும்படி விரும்புகிறார். நம்பர் 3, உங்களை அக்கினி அபிஷேகத்தால் கர்த்தர் நிரப்புவார். ஒருவேளை இந்த கூடுகை நடக்கிற இடத்துல நீங்க வரவில்லையே என்று வருத்தம் உங்களுக்கு இருந்தாலும் நீங்க வருத்தப்படாதீங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்திலே கர்த்தர் கிரியை செய்வார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாய் லாக்டவுனுக்கு ரீசெண்டா தான் திருச்சியிலிருந்து ஒரு வார்த்தையை, ஒரு சகோதரி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். திடீரென்று ஆண்டவர் சொன்னார், நீண்ட நாட்களாய் உங்க கால்களில் இருக்கிற வியாதியை கர்த்தர் சுகமாக்குகிறார் என்று சொன்ன மாத்திரத்தில் பல வருடங்களாய் பல வைத்தியம் பார்த்தும் சுகமாகாத அந்த கால்கள் இருக்கிற புண்களை ஆவியானவர் சுகமாக்கினார். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த இயேசு கிறிஸ்து இந்த ராத்திரி உங்க வீட்டுல, உங்க அறையில, நீங்க பயணம் செய்கிற இடத்துல, நீங்க உட்கார்ந்து இருக்கிற வீட்டின் மொட்டை மாடியில, நீங்க அமைந்திருக்கிற அந்த இடத்துல அந்த தேவ மகிமை பற்றி எரிவதாக. ஹல்லேலூயா. இந்த சபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நம்முடைய சிந்தனைகளை திருப்பலாம். கவனிங்க, நாம ஒரு வீட்டை உடைக்கணும்னு நினைச்சா முதல்ல ஒவ்வொரு ஓடை கழட்டுவோம், முதல்ல மேல மாடியத்தான் கழட்டுவோம். ஆனா ஆண்டவர் நேரே ஆப்போசிட், நேரே அஸ்திபாரத்தை அசைக்கிறார். சத்ருவின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்படுகிறது. சத்ருவின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்படுகிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 7வது வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 18:7 சொல்லுகிறது, அஸ்திபாரங்கள் குலுங்கும்படி. அந்த வார்த்தையை சொல்லுங்க, அஸ்திபாரம் குலுங்கும்படி. கர்த்தர் சில அசைவுகள், உங்க வீடுகளுக்குள்ள சில அசைவு, சத்துரு சில அசைவு, சத்துருவிட திட்டங்களை கர்த்தர் அசைக்கிறார். அஸ்திபாரங்கள் அசைக்கிறது. பொல்லாத சத்துரு கட்டி உண்டாக்கின அவனுடைய சாம்ராஜ்யங்கள் இந்த ராத்திரி அசைவதாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மவுண்டைனை, அதாவது ஃபவுண்டேஷன் ஆஃப் தி மவுண்டைனை கர்த்தர் உடைக்கிறார். ஃபவுண்டேஷன் ஆஃப் தி மவுண்டைன், பர்வதங்களின் அஸ்திபாரங்களை கர்த்தர் உடைக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த அதாவது ஃபவுண்டேஷனை கர்த்தர் உடைக்கிறார். பூமியின் அஸ்திபாரங்களை கர்த்தர் உடைக்கிறார். மட்டுமல்ல, பர்வதங்களின் அஸ்திபாரங்களை கர்த்தர் உடைக்கிறார். அது மாத்திரமல்ல, சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை கர்த்தர் உடைக்கிறார். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? எதெல்லாம் உடையணும்னு விரும்புறீங்களோ, எதெல்லாம் உடையணும்னு விரும்புறீங்களோ, இந்த ராத்திரி கர்த்தர் அதை உங்க வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம், அஸ்திபாரங்களை அசைக்க விரும்புகிறார். சத்துரு கட்டி வைத்திருக்கிற அஸ்திபாரங்கள். நீங்க வேதத்தை வாசிக்கும் போது நிறைய விஷயங்கள் இதில் பார்க்க முடியும். சங்கீதத்தின் புஸ்தகத்திலே நியாயாதிபதிகள் 5:5 வாசிக்கிறோம், பர்வதங்களை உருக்கி, பர்வதங்களை அசைக்கிறது மட்டுமல்ல, அஸ்திபாரத்தின் பர்வதங்களுடைய அஸ்திபாரங்கள் உருகும்படி ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வாராக. பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
உங்க பிரச்சனைகள், உங்க குடும்பத்துல சத்துரு வச்சிருக்கிற எல்லா மந்திரங்கள், தந்திரங்கள், அதுக்கு பின்னால போராடுகிற ஆவிகள் எது இருந்தாலும் சரி, இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு நான் ஒரு நல்ல செய்தி சொல்ல விரும்புறேன். ஆண்டவருக்கு முன்னால உருகாத பர்வதமே கிடையாது. ஆண்டவருக்கு முன்னால உருகாத பர்வதமே கிடையாது. அஸ்திபாரங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. சில வீடுகளில் சத்துரு கட்டி வைத்திருக்கிற அஸ்திபாரங்கள் அசைகிறது. சில பர்வதங்கள், பெரிய பர்வதமே, பெரிய பர்வதம் போல சத்துரு சில அஸ்திபாரங்களை கட்டி வச்சிருப்ப. இது மாறாது. நீ உபவாசம் பண்ணி பார்த்துருக்கலாம், ஜெபம் பண்ணி பார்த்துருக்கலாம், என்னெல்லாமோ செஞ்சு பார்த்துருக்கலாம், ஒரு அசைவும் இருக்காதா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அதன் மேல தேவன் ஒரு துளி அக்கினிய 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 அதுல பட அந்த அக்கினி சிலத உருக்கும், சிலத உடைக்கும், சிலத கரைய பண்ணும், சிலத கரைய பண்ணும். பைபிள் சொல்லுது, பனிக்கட்டை உருவது போல சில மவுண்டைன்ஸா, சில மவுண்டைன்ஸா, இந்த மவுண்டைன்ஸ் எல்லாம் உடையுது. சில மவுண்டைன்களை, சில பர்வதங்களை, பவுண்டைன்களை உடைக்கிறா, ஃபண்டமெண்டலை உடைக்கிறா, ஃபவுண்டேஷனை உடைக்கிறா, மவுண்டைனை உடைக்கிறார், மலைகளை உடைக்கிறா, ஃபவுண்டேஷனை உடைக்கிறா, வெங்கல கதவுகளை உடைக்கிறா, இரும்பு சங்கிலிகளை உடைக்கிறா. நீ நீ 4 சுவரை விட்டு வெளியே வரக்கூடாது. உன் குடும்பம் முன்னேறக்கூடாது. உன் குடும்பத்தில் என்னைக்கு பார்த்தாலும் வியாதி. எலும்பு மண்டலங்களில் வியாதியோடு இருக்கிற ஒரு சகோதரனை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். எலும்பு மண்டலங்களில் ஒரு அரிப்பு போல ஒரு வியாதி, அநேகருக்கு இல்லாத ஒரு அபூர்வ வியாதிகள் பாதிக்கப்பட்டு என் வார்த்தைகளை கவனிக்கிற இந்த ராத்திரி இயேசு உன்னை சுகமாக்குகிறார். அந்த வேரை பிடுங்கி எறிகிறார். உன் சரீரத்தில் பலவீனத்தை கொண்டு வருகிற அந்த ஆணி வேற கர்த்தர் பிடுங்கி எறிகிறார். அஸ்திபாரங்களை உடைக்கிற ஆவியானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? 2 கையை உயர்த்தி அக்கினி, தேவ அக்கினி. அஸ்திபாரங்கள் அசையத்தக்கதாக, அஸ்திபாரங்கள் அசையத்தக்கதாக இப்ப ஜெபம் பண்ணுங்க. எது இதுவரைக்கும் ஜெபம் பண்ணி நடக்கலையோ, எது உனக்கு ரொம்ப பாரமா இருக்குதோ, இந்த பாடல் வரிகளை பாட பாட அந்த அக்கினியில போட்டு விடுங்க. சிலது உருகுகிறது, சிலது உடைகிறது, சிலது கரை, சிலது தரைமட்டமாகுது. அக்கினி. அப்படி துதிங்க, வாயை திறந்து துதிங்க, வாயை திறந்து துதிங்க, வாயை திறந்து துதிங்க. உங்க சத்தம் அப்படியே வரட்டும். தேங்க்யூ, தேங்க்யூ. கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். அக்கினி, அக்கினி. துதிங்க இயேசுவின் நாமத்தில். இந்த ராத்திரி உடையாத பர்வதத்தை பார்த்து சொல்லுங்க, ஏய் பெரிய பர்வதமே, இதுவரைக்கும் நீ பெருசு, இனி என் மேல இருக்கிற அபிஷேகம் பெருசு. இதுவரைக்கும் நீ பெருசு, இப்ப நீ சிறுசு. ஏன்னா என் மேல இருக்கிற அபிஷேகம் அதை விட பெருசு. கையை தட்டி சொல்லு பார்க்கலாம், கையை தட்டி சொல்லு பார்க்கலாம். ஏய் பலவீனமே, இதுவரைக்கும் நீ பெருசு, இப்ப நீ சிறுசு. ஏன்னா என் மேல கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகம் அதை விட பெருசு. ஏய் பொருளாதார பிரச்சனையே, இதுவரைக்கும் நீ பெருசு, இதுவரைக்கும் நீ பெருசு, ஆனா இப்போ நீ சிறுசாய் மாறுகிற. ஏனென்றா என் மேல ஒரு எண்ணெய் ஊற்றப்படுகிறது. என் பாத்திரம் தண்ணீரால் அல்ல, என் பாத்திரம் அபிஷேகத்தால் நிரம்பப்படுகிறது. அக்கினி. மகிமை உண்டாகுது. ஆண்டவர்கள் அநேகரை விடுதலையாக்கி கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். சுகமாக்குகிற கர்த்தருடைய கரம் உங்க வீடுகளில் வெளிப்பட்டு வருகிறது. நல்லி உங்களை கர்த்தர் சுகமாக்குகிறார். நம்பர் 1, முதலாவது சொல்ல விரும்புறேன், சில அஸ்திபாரங்களை கர்த்தர் அசைக்கிறார். சில வீட்டில் எவ்வளவு ஜெபம் பண்ணி பாருங்க, நன்மையே வராது. சில சாபங்கள் வீட்டுக்குள்ள இருக்கும். ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? அந்த ஆணி வேறையே பிடுங்கிடுவார். சில காலில் அந்த ஆணி புத்து, அந்த புத்துன்னு எல்லாம் சொல்லுவாங்க. எவ்வளவு வியாதி, எவ்வளவு மருந்து பார்த்தாலும் சுகம் ஆகாது. சில நல்ல டாக்டர்ஸ்கிட்ட போனா அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சு அதுக்கு ஆணி வேறையே பிடுங்கிடுவாங்க. ஐ திங்க் ஒன் திங், நம்முடைய தேவன் இஸ் த ஹெவன்லி டாக்டர். உங்கள் உள்ளங்களை ஆராய்ந்து அறிந்து உங்க பிரச்சனைக்கு எது ரூட்டோ, உங்க பிரச்சனைக்கு எது வேற இருக்குதோ, உங்க பிரச்சனைக்கு எது அஸ்திபாரமாக இருக்குதோ அதை உடைச்சு கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவா. நீ அடைக்கப்பட்டு இருந்தது போதும். ஆவியான உன்னை பார்த்து தான் சொல்லுகிற, நீ அடைக்கப்பட்ட நாட்கள் முடிந்தது. கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருகிற நாட்கள் வருவதாக. நல்ல வாயை திறந்து ஒரு ஆமென் சத்தமா புரிந்துக்கோங்க. உங்க வீட்டில் அஸ்திபாரங்களை கர்த்தர் அசைக்க விரும்புகிறார். சத்துருடைய அஸ்திபாரங்கள் எப்படி அசைக்க முடியும்? அவனுடைய பக்க
பிளான பைபிள் சொல்லுது, சாத்தானுடைய தந்திரங்களை ஆவி நுணுக்கங்களினால் நீங்க உடைக்க போறீங்க. ரெண்டு இருக்குது. ஒன்று the strategies of Satan, சாத்தானின் தந்திரங்கள். சாத்தானுடைய தந்திரங்கள் பழசு, ஆனா ஆவியான நுணுக்கங்கள், ஆவியானவருடைய அந்த நுணுக்கங்கள், ஆவியானவருடையதான அந்த ஸ்பெஷல் அனாயிண்டிங்கில் வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுக்கள், ஆவியானுடைய கதிர்வீச்சுக்கு முன்னால சத்துருடைய எந்த திட்டங்கள் நிற்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அஸ்திபாரங்களை கர்த்தர் அசைக்கிறார். 3 அஸ்திபாரங்கள் இருக்கிறது. ஒன்று பூமியின் அஸ்தி. எல்லா வசனத்தையும் இப்ப சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. சங்கீதம் 18:15 வாசிக்கிறோம். சங்கீதம் 18:15, சங்கீதம் 18:15. பூமியின் அஸ்திபாரங்களை வாசிங்க. சங்கீதம் 18:15. கண்டிதத்தினாலும் அவருக்கு சுவாசம் விடுகிற மூச்சு காத்தினாலும் தர உண்டு. பூமியின் அஸ்திபாரங்கள், பூதலத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் குலுங்குது குலுங்குது குலுங்குது. அவருக்கு மூச்சு காத்தே போதும். ரீ மஹா லோகோ ரே மோஹோ, சிறைச்சாலை அடைப்பதில்லை. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அஸ்திபாரங்கள் நிலைக்காது. ஆமே. உங்க நாம உயர்த்த 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 சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது, அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது சிறைச்சாலை அடைப்பதில்லை. நம்புறீங்களா? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? சிறைச்சாலை அடைப்பது இல்லை. வெங்கல கதவு இனி ஒன்னு அடைச்சு வைக்க முடியாது. சில வெங்கல கதவுகளை, சில ஆணி வேற கத்தர் பிடுங்கிறா. எங்களோடு இணைந்து ஆராதிக்கிறீங்களா? உங்க வீட்டில் சில சாப ஆவிகள் குடிக்கொண்டு இருக்கிறது. சிலரை குடும்பங்களை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். வீட்டுக்குள்ள கால் வைச்சாலே உங்களுக்குள்ள மனசுல ஒரு சந்தோஷம் இல்ல. வீட்டுக்கு வர முடியாம வெளியிலே சுத்தி 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 ஓடிட்டே இருக்கிறீங்க. வீட்டுக்குள்ள போனா உங்களுக்கு தேவையில்லாத சண்டைகள். இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி கர்த்தர் அதை உங்க வீட்டை விட்டு உடைக்கிறதை நான் பார்க்கிறேன். நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் சத்துருவின் அஸ்திபாரங்களை அசைக்கிற கர்த்தர் என் வீட்டுக்குள்ள இறங்கி வருவாராக. சாபத்தின் அஸ்திபாரங்களை அசைக்கிற கர்த்தர், பொல்லாத சத்துருவின் அஸ்திபாரங்களை அசைக்கிறவர். Thank you Father, thank you Holy Spirit. கர்த்தர் நல்லவர். அப்படி 2 கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் வாழ்க்கையில கர்த்தர் அசைவாடுவீராக. என் வாழ்க்கையில் ஆண்டுடைய அசைவாடுதலை தான் நான் ரொம்ப விரும்புகிறேன். அவருடைய மகிமை எனக்கு வேணும். வலது கரத்தை உயர்த்தி என் வாழ்க்கையில் இருக்கிற அஸ்திபாரங்களை கர்த்தர் அசைக்கணும். சொல்ல முடியுமா? விரும்பினா கையை தூக்கி சொல்லுங்க. இப்போ உங்க மைண்ட்ல கொண்டு வாங்க. எதெல்லாம் அஸ்திபாரங்கள் உங்களை அசைய விடாம பண்ணிருச்சு? எதெல்லாம் அஸ்திபாரங்கள் உங்களை முன்னேற விடாம தடுத்து நிறுத்துது? உங்களை பின்னுக்கு இழுக்கிற அந்த அஸ்திபாரங்கள், சில அடித்தளங்களை கர்த்தர் அசைக்க போகிறார். சில அடித்தளங்கள் அசையும். கையை தூக்கி, வலது கையை தூக்கிக்கோங்க. அஸ்திவாரங்கள் அசைகிறத, வெங்கல சங்கிலிகளை கர்த்தர் உடைக்கிறார். தேங்க்யூ. சில சாப ஆவிகளை நான் பார்க்கிறேன். சில சாபங்கள் குடும்பத்தில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற. எந்த நன்மை வந்தாலும் உங்க வீட்டில் தங்காது. எந்த பணம் வந்தாலும் உங்க வீட்டில் தங்காது. இந்த ராத்திரி அந்த சாபத்தை, அஸ்திவாரத்தை கர்த்தர் பிடுங்குகிறா. அந்த ஆணி வேற கர்த்தர் பிடுங்குறா. உன் வீட்டுக்குள்ள போனா ஒரு சண்டை, உன் வீட்டுக்குள்ள போனாலே ஒரு சண்டை, உன் வீட்டுக்குள்ள போனாலே ஒரு சமாதானம் இல்லை. இந்த ராத்திரி கர்த்தர் அதை உடைக்கிறா. கர்த்தர் அதை உடைக்கிறா. உன் பிள்ளைய படிக்க வைக்க நினைச்சாலே வீட்டுல சண்டை. சில வீடுகளுக்குள்ள ஆவியானவர் இறங்கி வந்து சொல்லுகிறா, சில அஸ்திபாரங்கள் அசைக்கிறேன், சில அஸ்திபாரங்கள் பிடுங்கப்படுகிறது. இனி சத்துருவ வீட்டுல நுழைய முடியாதபடி தேவன் தம்முடைய அஸ்திபாரத்தை, சத்ருவின் அஸ்திபாரத்தை இந்த ராத்திரி தகர்த்து விடுகிறார். தகர்த்து விடுகிறார். தகர்த்து விடுகிறார். வாயை திறந்து சொல்லுங்க, தகர்க்கப்படுகிறது. ஒரு 2 நிமிஷம் கை தட்டி ஜெபிக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் சில வீடுகள் இருக்கிற சாபங்கள் உடைகிற நேரம் வந்துருச்சு. சில சத்ருவின் பிளான்கள், சில சத்ருடைய திட்டங்கள் உடைகிற நேரம் வந்துருச்சு. அடிக்காயங்கள் ஆறப்படுகிறது. அடித்தளங்கள் அசைக்கப்படுகிறது. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. சொல்லுங்க,
துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி உம்மாலாகும் இல்லாமல் சத்தமா இல்லாமல் ஆகாதது ஒன்றும் இல்லை உம்மாலாகாதது ஒன்றும் வாய திறந்து சத்தமா ஆகாதது ஒன்றும் இல்லை உம்மாலாகாதது சொல்லுங்க சொல்லுங்க துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி விசுவாசமா பாடுங்க துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி உம்மாலாகும் இல்லாமல் சத்தமா இயேசுவாலாகும் அலங்கார அலங்கார வாசலிலே அலங்கோல உடவனும் நடந்தாலே சுனாமத்தில் அறிக்கை பண்ணுங்க அலங்கார வாசலில அலங்கோல உங்களை விட அலங்கோல சந்தனரதா ரிமஹதோ ஷகரரரா எல்லாமாகும் உம்மாலாகும் நல்லாராதா சொல்லுங்க சொல்லுங்க உம்மாலாகும் எல்லாம் கோலும் கையுமாக பிழைக்க சென்றான் யாக்கோபு பெருக செய்தி பெருங்கூட்டமா கோலும் கையுமாரே மகந்தான் யாக்கோபு பெருக செய்தி பெருங்கூட்டமா உம்மாலாகும் எல்லாம் உம்மாலாகும் சத்தமா எல்லாம் சொல்லுங்க உம்மாலாகும் எல்லாம் இன்னும் சத்தமா உம்மாலாகும் எல்லாம் ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை கட்டி ஆகாதது விசுவாசிக்கிறீங்களா அப்போஸ்தலர் 16:26 ஆமென் துதி செய்ய தொடங்கியதும் விடுதலை வியாதிகள் மறையட்டும் துதி செய்ய தொடங்கியதும் அற்புதம் உம்மாலாகும் எல்லாமாகும் சத்தமா எல்லாமாகும் ஆகாதது ஒன்றும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை இன்னும் ஒரு விசை சத்தமா ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை ஹல்லேலூயா கை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க அப்போஸ்தலர் 16:26 வாசிக்கிறோம் நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் கர்த்தரை பாடி துதி செய்ய தொடங்கியதும் சிறைச்சால அஸ்திபாரம் அசையும்படி கர்த்தர் இறங்கி வந்தா எத்தனை பேர் நம்புறீங்க உங்க வீட்டில் நல்லா ஆராதிச்சு பாருங்க உங்க வீட்டில் கர்த்தருடைய அதிசயத்தை நீங்க பார்ப்பீங்க கையை தூக்கி ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க ரெண்டாவது சொல்றேன் உங்க அடி காயங்களை கர்த்தர் குணமாக்குவார் ஏசாயா 30:26 இந்த வார்த்தை இருக்கிறது அடி காயங்களை குணமாக்குகிற கர்த்தர் உங்களுக்கு தெரியுமா கிறிஸ்தவர்கள் தெய்வ பிள்ளைகள் ஆவிக்குரிய சபைக்கு போகிறவருடைய காயங்கள் இன்னைக்கு பலத்த காயங்களாக இருக்கிறது ஆற்றுவதற்கு யாருமே இல்லை சுகமாக்குவதற்கு ரண வைத்தியம் இல்லை கிளையாத்தின் பிசின் தைலம் இல்லை உள் காயங்களை சுத்தி சுத்தி உள்ளேயே புதைச்சிக்கிட்டு நடக்கிறான் கையை உயர்த்தி என் ஜனத்தின் காயத்தை ஆற்றுங்கள் என் ஜனத்தின் காயத்தை ஆற்றுங்கள் ஊழியக்காரர்களின் காயங்கள் ஆற்றப்படுவதாக ஹோலி லேண்ட் டிவி மூலமாய் ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியக்காரருடைய காயங்கள் ஆற்றப்படுவதாக மன காயங்கள் ஆற்றப்படுவதாக மன வருத்தங்கள் நீங்கப்படுவதாக
சபைக்கும் விசுவாசிகளுக்கும் இடையில காயத்தை கொண்டு வந்து விசுவாசிகளை நிலை குலைய பண்ணுகிற ஆவிகள் தகர்வதாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க நல்ல சமாரியன் என் காயத்தை கட்டும்படி இந்த ராத்திரி கையில ஆயிலா நிக்கிறாரு, கையில ஆயிலோடு நிக்கிறாரு. உங்களுடைய காயப்பட்ட இடத்துல அவருடைய ஒரு துளி ரத்தத்தை, அவருடைய ரத்தத்தை அவருடைய ரத்தத்தை உங்க காயப்பட்ட இடத்துல பூசுவாராக. அடிக்காயங்கள் ஆற்றப்படுகிறது. இந்த ராத்திரி எத்தனை பேர் விரும்புறீங்க? எரேமியா 30:17 வெளியே உள்ள காயங்களை காட்டிலும் உள்காயங்கள் தான் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். மனசுல காயப்பட்டு தருகிற எத்தனையோ பேர் சில முகாம்களுக்கு நான் சொல்லும் போது பார்த்திருக்கிறேன். ஒரே வார்த்தை தான் சொல்லியிருப்பேன், இயேசுவின் காயத்தை ஆத்தல. பிள்ளைகள் தேம்பி தேம்பி அழுவாங்க. கடந்த முறை 100க்குட்பட்ட பிள்ளைகள் உள்ள ஒரு முகாமுக்கு நான் சென்றிருந்தேன். திருநெல்வேலி மாவட்டம் தாண்டி அந்த இடத்துல போய் இந்த வார்த்தையை சொல்ல வாலிப பிள்ளைகள் தம்பிமார்கள் ஓ என்று அழுதார்கள். என்னால் செய்தி கொடுக்கவே முடியல. தாய் தகப்பனால் பாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு வார்த்தை காயப்படுத்தி வைத்திருக்கிறது. ஏதோ ஒரு வார்த்தை காயத்தை கொண்டு வந்திருக்கிறார். காயத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை. கணவன் சொன்ன ஒரு வார்த்தை மனைவியை காயப்படுத்தி வைத்திருக்கிறது. பிள்ளைகள் சொல்லுகிற ஒரு வார்த்தை பெற்றோரை காயப்படுத்தி வைத்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ அடி காயங்களை இந்த ராத்திரி கர்த்தர் கட்ட விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு மனுஷன் ரொம்ப காயப்பட்டிருக்கிறான் எப்படி தெரியும்? எப்போ பார்த்தாலும் ஒரு எரிச்சலாகவே இருப்பான். எப்போ பார்த்தாலும் அவன் தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டே இருப்பான். யார்கிட்டையும் ரொம்ப மிங்கிளாகவே மாட்டான். எப்போ பார்த்தாலும் அவனுக்குள்ள ஒரு எரிச்சல் இருக்கும். ஆண்டவருக்கு மேலே கடுப்பாக இருப்பான், கோபமாக இருப்பான். என்ன ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டேன் இப்படியே சொல்லுவாங்க. ஏதோ ஒரு காயம் அவங்களுக்குள்ள இருக்கும். இயேசு சொல்லுகிறார், காயங்கள் கட்டுகிறா, கண்ணீர் துடைக்கிறா, காயங்கள். கையை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க. உங்க காயத்தை கர்த்தர் ஆத்தட்டும். உங்க காயத்தை கர்த்தர் ஆத்தட்டும். இந்த ராத்திரி நீங்க சொல்ல காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறா, கண்ணீர் துடைக்கிறா, காயங்கள் எப்படிப்பட்ட காயமா இருந்தாலும், யார் காயப்படுத்தினாலும், கண்ணீர் ரெண்டு கையை தூக்கி இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். சொல்லுங்க. எதிர்காற்றோடு உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை கர்த்தர் உடைக்கிறார். எத்தனை பேர் கையை தூக்கி ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க காயத்தை கர்த்தர் ஆத்தணும்? எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பங்கள்ல ரீசெண்டா பார்க்கிறேன். எங்க சபையில் மட்டுமல்ல பல இடங்களில் நான் பார்க்கிறேன். சில பிள்ளைகள், வாலிய பிள்ளைகள் சொல்றாங்க, எனக்கு என்ன வாழ்றதுக்கே பிடிக்கல. நான் பேப்பர்ல கண்ணால பார்த்தேன். ஒரு பையனை பார்த்து எங்க அப்பா சொன்னாங்களா, டேய் தம்பி முன்னாடி உட்காரட்டும்டா, நீ பின்னால கார்ல போய் உட்காரான்னு சொன்னதுக்கு மனம் உடைந்து வீட்டுக்கு மொட்டை மாடியில போய் ஏறி கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிட்டான். போன வாரத்து இன்னொரு செய்தியை பார்த்தா, அம்மாட்ட ஒரு பிள்ளை, வாலிப பிள்ளை 11ஆம் கிளாஸ் படிக்குதுன்னு நினைக்கிறேன், கொழுக்கட்டை வச்சு தாங்கன்னு கேட்டுச்சான். அம்மா சொன்னாங்க, நாளைக்கு வாங்கி தர, நாளைக்கு பண்ணி தரேம்மா. அப்படியா சொன்னேன். வீட்டுக்கு வெளியே போன நேரத்தில் வீட்டுக்கு ரூமுக்குள்ள ஃபேன்ல தூக்கு மாட்டி செத்து போயிடுச்சு. பேப்பர் அப்படியே போட்டிருந்தான், கொழுக்கட்டை தர தாய் மறுத்ததால் மாணவி தற்கொலை. யோசிச்சு பாருங்க, சகிப்பு தன்மை இல்லை வாழ்க்கையில். என்ன இப்படி போனா நம்முடைய கண்ணாலே சாரி எல்லாத்தையும் நான் இப்ப சொல்ல விரும்பல. ஆனா ஒண்ணு சொல்ல விரும்புறேன். நம்முடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்கு அரண்டு கையை தூக்கி காயங்கள் ஒரு அபோஷே காயப்பட்டிருக்கிறவங்களுடைய காயத்தை ஆத்துறதுக்கு பெற்றோர் இல்ல, சபை இல்ல, போதகர்கிட்ட வர்றதில்ல, ரீல்ஸ்ல மூழ்கி காயங்கள் அனைத்தையோ கட்டுவீரா. எத்தனை பேர் விரும்புறீங்க? வாலிப பிள்ளைகளா, என்ன கேட்கிற தம்பிகளா, கையை தூக்கி கேளுங்க. ஏசப்பா, இயேசுவே, அவர்தான் காயத்தை, சத்துரு காயப்படுத்துவான், சமாரியர் காயத்தை ஆத்துகிறாரு. உன் கண்ணீர் துடைக்கிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க? என் கண்ணீர் துடைக்கிறார். உங்க வாழ்க்கையில
அநேக காயத்தையே வச்சுட்டு இருக்காதீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் காயத்துல சீல் படிந்து இருக்கிற சீலை மாத்தி உங்க காயத்தை கட்டுறது போல ஆலயத்துக்கு ஓடி வாங்க. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிகிறது? கையை தூக்கி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆவிக்குரிய சமுதாயம் காயப்பட்டு கிடக்கிறது, விசுவாச குடும்பங்கள் காயப்பட்டு கிடக்கிறது. அதனால தான் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸை பார்த்தா, வாட்ஸ்அப்ல அவன் எழுதுறத பார்த்தா, மீடியாக்கள் அவன் பேசுறத பார்த்தா கிறிஸ்தவனே அபிசுவாசியே தோத்து போயிடுவான். அந்த அளவு வெறுப்பு, காயம். யாரோ ஒருத்தனை காயப்படுத்துறதுக்காக வேண்டி அவன் வீசுற காயத்தில் அத்தனை பேரும் பாதிக்கப்படுகிறாங்க. 2 கையை தூக்கி காயங்கள் அனைத்தையோ கட்டுவீரா. ஆண்டவரே, உள்ளான காயங்கள் ஆறட்டும். ஆண்டவரே, உள்ளான காயங்கள் ஆறட்டும் இந்த ராத்திரி. வாலிப பிள்ளைகளே, தற்கொலை இல்ல முடிவு. கண்டிப்பா லூக்கா 10:34 ஆயிலோடு ஆண்டவர் நிற்கிறார். உங்களை அபிஷேகம் பண்றதுக்காக, காயங்கள் எண்ணெய் பூசுறதுக்காக ஒரு நல்ல சமாரியன் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கடைசியா ஒன்ன சொல்லி நான் முடிச்சிடுறேன். கடைசியா என்ன சொன்னேன்? முதல்ல என்ன சொன்னேன்? 3 பாயிண்ட் சொன்னேன், மறந்துடாதீங்க. நம்பர் 1, அஸ்திபாரங்களை அசைக்கிறவர். 2வது என்ன சொன்னேன்? அடிக்காயங்களை ஆற்றுகிறவர். 3வது சொன்னேன், அக்கினி அபிஷேகத்தால் உங்களை நிரப்புகிறவர். எத்தனை பேர் வேணும்னு விரும்புறீங்க? இந்த கடைசி காலங்களில் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். ஒரே சாமுவேல் 2 பேரை அபிஷேகம் பண்ணினார். ஒருத்தனுக்கு குப்பி அபிஷேகம், ஒருத்தனுக்கு கொம்பு அபிஷேகம். ஸ்கூலில் படிக்கும்போது இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு தெரியாது. நாங்கள் எல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது ஹீரோ பெண்ணுக கூட ஒரு குப்பியில் 10 பைசாக்கு ஒரு இங்கு பாட்டில் கிடைக்கும். பழைய ஆட்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இல்லையா? ஆமாம், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. 10 பைசாவுக்கு ஒரு இங்கு பாட்டில் கிடைக்கும். அதையும் கொண்டு போவோம். ஆமாம், நம்ம ஆள் இங்கே எடுத்துட்டு தண்ணியை ஊற்றி வைப்பான், நாம் அடுத்து எழுதும்போது பெண்ணு எழுதாது. ஆமாம், என்னெல்லாமோ பண்ணி இருப்போம் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இந்த ராத்திரி உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், சாமுவேலே, இவர்களை நீ அபிஷேகிக்கிறது குப்பி அபிஷேகம் இல்ல, கொம்பு அபிஷேகம். சாமுவேல் அபிஷேகம் பண்ணது ஒரு தைல குப்பி. ஆனா தாவீதை அபிஷேகம் பண்ணது தைல கொம்பினால. ஆண்டவரே, இந்த ராத்திரி என்னை புது எண்ணெயா, புது வேலைத்தா என்ன நிரப்புங்க ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்கறீங்க? அபிஷேகம்னா என்ன? தெய்வ திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு தேவன் கொடுக்கிற அதிகார வல்லமைக்கு பேர் தான் அபிஷேகம். தேவ திட்டத்தை, உண்மையில இருக்கிற தெய்வ திட்டத்தை நிறைவேற்றணும்னா அதுக்கு தேவன் கொடுக்கிற அத்தாரிட்டி, the empowering power. The empowering of a person is called anointing. The empowering person is called anointing. உங்க மேல கர்த்தர் கொடுக்கிற ஒரு அதிகாரத்துக்கு பேர் தான் அபிஷேகம். 5 வருஷம் அமைச்சர் என்கிற பொறுப்பு இருக்கும்போது கிடைக்கிற அதிகாரத்தை காட்டிலும் தேவன் உங்க மேல ஊற்றுகிற அபிஷேகத்தின் மூலமாய் கிடைக்கிற அதிகாரம் ஆச்சரியமானது. எழும்பி நிற்கலாம். 6 நிமிஷம் இருக்கு எனக்கு. 6 நிமிஷம் உங்களுக்கு செபிக்க போறேன். 6 நிமிஷத்துல இதை குறித்து நான் விளக்கணும். 4 விதமான அபிஷேகங்கள் இருக்கிறது. 4 விதமான அபிஷேகம் இருக்குது. 1, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு பத்தாதையா, இடுப்பு அளவு போதாதையா, நீச்சல் ஆழம், நீந்தக்கூடிய ஆழம். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிகிறது? கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. கணக்கால வச்சுட்டு கதை ஓட்டலாம் நினைக்காதீங்க, நடக்காது. சிலரை பார்த்துருக்கீங்களா? 1933 கர்த்தர் கொடுத்த ஒரு அந்நிய பாஷையை வச்சுக்கிட்டு காலம் தள்ளலாம் நினைக்காதீங்க. நோ, காலை தோறும் கர்த்தர் உங்களுக்கு புதிய அபிஷேகத்தை கொடுப்பார். கிருபையில வளருவீர்களாக, அபிஷேகத்தில் வளருவீர்களாக, அக்னியில வளருவீர்களாக. சத்துரு எவ்வளவு வளர்கிறானோ அந்த அளவு ஜெயிப்பதற்கு உங்க ஆவியின் அளவு வளரட்டும், அபிஷேகம் வளரட்டும், அக்கினி வளரட்டும். அடி காயங்கள் ஆற்றுகிறா, அஸ்திபாரங்கள் அசைக்கிறா. அக்கினி அபிஷேகத்தால் உங்களை நிரப்புகிறா, அக்கினி அபிஷேகத்தால் உங்களை நிரப்புகிறா. எத்தனை பேர் வேணும்னு விரும்புறீங்க? உங்க வீடுகளில் நீங்க எழும்பி நிற்கிற இடத்துல உங்களுக்கான ஜெபிக்க
விரும்புறேன். நொந்து போன உன் வாழ்க்கையை இந்த ராத்திரி கர்த்தர் சுகமாக்குகிறார். உன் காயங்களை மட்டும் ஆற்றல, உன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். ஒரு அக்கினி அபிஷேகம். ஓ ராபா ஷேக்கரே லே மாராத்தா, ஒரு புது அபிஷேகம். எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் கேட்கறீங்க? அப்பா அப்பா என் தலையை அபிஷேகம் பண்ணும். சங்கீதம் 23 உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். சங்கீதம் 23 அது 4ஆம் வசனம் நினைக்கிறேன். பைபிள் சொல்லுது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுது என் தலையை. இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. எபிரேய மொழியில் நீங்கள் இந்த வேத பகுதியை வாசித்தால் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும். சில நீரோடையான இடங்களில் நல்ல புல்லு வளர்ந்து நிற்கும், பெருசா நிற்கும். இந்த இடங்கள்ல ஆடுகளை கொண்டு மேய விட்டா அந்த ஆடு கொள்ளுக்கொள்ளா வளரும். ஆனா அங்க விஷ பாம்புகள் உண்டு, விஷ ஜந்துக்கள் உண்டு. இந்த மேய்ப்பன் கொண்டங்க விடும்போது இது நல்லா ஆடுகள் நல்ல புல்ல மேய்ஞ்சிக்கிட்டே நிற்கும். அப்போ இந்த பாம்புகள் எல்லாம் பெரிய பெரிய பாம்புகள் எல்லாம் பார்த்துட்டு நிற்கும். இது நல்லா சாப்பிட்டு முடிச்சு நிற்கும்போ இது அப்படியே கவ்வி கொண்டு போயிடும். மேய்ப்பனுக்கு பார்த்து இது பிடிக்காது. ஐயோ என்ன செய்கிறது? எனவே அந்த காலங்களில் மேய்ப்பர்கள் இப்படிப்பட்ட இடங்கள்ல மேய விடும்போது ஒரு பெர்ஃப்யூம், ஒரு ஃப்ராக்ரன்ஸ், ஒரு அரோமா, ஒரு வாசனை திரவியத்தை இந்த ஆட்டுக்கு தலையில ஊத்துவாங்க. ஒரு ஆட்டுக்கு தலையில ஊத்துவாங்க. அது அப்படியே வடிஞ்சிட்டு இருக்கும். இப்ப இந்த ஆடு, கொளுத்த ஆடு அப்படியே புல்லு மேய போகும். இந்த ஆட்டை பார்த்த உடனே சர்ப்பத்துக்கும் பாம்புக்கும் இந்த விஷயத்துக்களெல்லாம் பயங்கர சந்தோஷம். வர்றான் நல்லா மேயட்டும், மேய்ஞ்சு முடிச்ச உடனே சாப்பிடலான்னு வரும்போது பக்கத்துல வர இவன் தலையிலிருந்து வருகிற அந்த எண்ணெய் அந்த ஸ்மெல்லினால இது முன்ன வர முடியாது. இது பார்க்கும், இந்த ஆடு புல்லு சாப்பிடுறத பார்க்கும், ஆனா பக்கத்துல வர முடியாது. ஐயோ கடிக்கலாம்னு தோணும். இது முன்ன வர இந்த பாம்பும் சர்ப்பம் மயக்க மட்டும் கீழே விழும். இந்த ஆடு சத்துருக்களுக்கு முன்னால இது ஜம்னா பந்தி ஆயத்தப்படுத்தி நல்லா சாப்பிட்டு கொளுத்தா கை தட்டி அப்படியே கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கொளுத்த கண்டை போல அது வளரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கை தட்டி சொல்லுங்க. அது பயப்படாது. எனக்கு தெரியும் என் தலையில ஒரு எண்ணெய் இருக்கிறது. என் சத்துருக்களுக்கு முன்னால இந்த எண்ணெய் இருக்கிறது வரைக்கும் என் சத்துரு பக்கத்திலேயே வர முடியாது. பிரதர் அண்ட் சிஸ்டர், இது வரைக்கும் நீ இருக்கிறது போல இல்ல. உன் மேல இந்த அபிஷேக தைலம் விழுந்துருச்சுன்னு வை, உன்னை பார்த்து சத்துரு பயப்படுவான். எந்த இடத்துல போறதுக்கு நீ பயப்பட்டியோ அதே இடத்துல சத்துரு உன்னை பார்த்து பயப்படுவான். எத்தனை பேர் நம்புறீங்க? கை தட்டி 2 நிமிஷம் தான். உங்களுக்கு நான் ஜெபித்து முடிக்க விரும்புறேன். உங்களுக்கு நான் ஜெபித்து முடிக்க போறேன். இந்த ராத்திரி சில அக்கினி அபிஷேகத்தை கர்த்தர் வீட்டுல கொடுக்கிறார். கை தட்டி அப்படி ஜெபம் பண்ணுங்க. அக்கினி ஊற்றப்படுகிறது. சில வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளை கர்த்தர் இந்த ராத்திரி உடைக்கிறார். சில வீடுகளுக்குள்ள அக்கினி பாய்ந்து வருகிறது. நல்ல சத்தமா துதி மகளே. உன் உள்ள அறைகளுக்குள்ளால உன் சமாதானத்தை கெடுக்கிற சத்துரு, அந்த சத்துருக்கள் பார்த்து கொண்டு இருக்கும் போது தானே உன் தலையிலிருந்து ஒரு அபிஷேகம் பாய்ந்து வருகிறது. உன் உறவினர்கள் பார்த்து கொண்டு இருக்கத்தானே இவன் எப்படி வளருவான், இவன் எப்படி ஜெயிப்பான், கல்யாணம் எப்படி நடக்கும், இவன் பிள்ளை எப்படி படிக்கும், இன்னும் பார்க்கிறவன் கண்ணுக்கு முன்னால ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தலையில ஒரு அக்கினிய, ஒரு அபிஷேகத்தை நான் ஊத்துறேன். கை தட்டி துதிங்க. ரிசீவ் தி அனாயிண்டிங். பெற்றுக்கொள் மகளே, எத்தனை பேருக்கு வேணும்? கை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஆன்லைன்லயும் ஆலயத்திலும் ஒரு அக்கினி பற்றி எரிகிறதா?
போதாது போதாது. நல்ல கை தட்டி ஜெபம் பண்ணுங்க. ஒரு விடுதலையை நான் பார்க்கிறேன். அப்பா, சில காலியான பாத்திரங்கள் நிரப்பப்படுகிறது, சில வெறுமையான பாத்திரங்கள் நிரப்பப்படுகிறது, சில பயப்படுகிற பாத்திரங்கள் நிரப்பப்படுகிறது. இந்த ராத்திரி அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை, உன் அடிக்காயத்தை ஆற்றுகிற, உன் அஸ்திபாரங்களை அசைய பண்ணுகிற ஆவியான ஊற்றப்படுகிறத நான் பார்க்கிறேன். நல்ல கை தட்டி, நல்ல கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேணும். எத்தனை பேர் வேணும்னு விரும்புறீங்க? எத்தனை பேர் வேணும்னு விரும்புறீங்க? அப்பா, யாரெல்லாம் இந்த ராத்திரி அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் எனக்கு வேணும்னு விரும்புறாங்களோ அத்தனை பேரையும் இந்த ராத்திரி நிரப்பும். நல்ல கை தட்டி ஆண்டவர் அப்படி ஆராதிங்க பார்க்கலாம். ஒரு தேவ மகிமை ஆலயத்தை மூடி நிற்கிறது. வெங்கல கதவுகள் உடையத்தக்கதாக, இரும்பு தாழ்பாள்கள் முறியத்தக்கதாக அந்த அக்கினை பற்றி எரியட்டும். அப்பா, உங்க தலையில கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். வலது கர் தலையில வச்சுக்கோங்க. என்ன பிளஸ் பண்ணுங்கப்பா. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். எங்க நீ வளர மாட்டா என்று சொன்னாங்களோ, எங்க நீ ஜெயிக்க மாட்டா என்று சாத்தான் சொன்னானோ, அதே இடத்துல கர்த்தர் நிரப்புவார். மகனே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார். உன் மேல ஒரு ராஜரீக அபிஷேகம் உங்க தலையில வச்சு சொல்லுங்க. பிளஸ் பண்றேன், ஆசீர்வாதமா இருப்பேன். உன் தலை சத்துருக்களுடைய பந்திக்கு முன்னால சத்துரு பார்த்து கொண்டிருக்க, நீங்க கொளுத்த கன்றுகளை போல வெளியே புறப்படுவீங்க. சத்துருவனை பார்த்து மனமடிந்து அவன் செத்து போவானே தவிர உன்னை தொடறதுக்கு சத்துரு வாழ முடியாது. தேங்க்யூ. ரெண்டு கை அப்படி தூக்கி, ரெண்டு கையை தூக்கி, அக்கினி ரிபகதனோ அக்கினி சொல்லுங்க. அக்கினி, பரலோக பரிசுத்த அக்கினி, சத்தமா அக்கினி, அக்கினி, பரலோக பரிசுத்த அக்கினி, சத்தமா அக்கினி. உங்க வீட்டுல பிள்ளைகள் அப்படி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ராத்திரி யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அத்தனை பேர் மேலையோ அக்கினி, அக்கினி